சேகுவேரா, அந்த பேர் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கியூபாவுடைய விடுதலைக்காக ஃபிடல் காஸ்ட்ரோவோட சேர்ந்து பயணித்த ஒரு போராளி. அவர் கியூபா மண்ணை சேர்ந்தவர் கிடையாது, ஆனால் கியூபாவுக்கு வர்றாரு. கியூபாவுக்கு அவர் ஃபிடலோட சேர்ந்து மாபெரும் போராட்டத்தை நடத்துகிறார். மக்கள் எழுச்சியை உண்டு பண்ணுறாரு. 59ன்னு நினைக்கிறேங்க, புரட்சி உண்டு பண்ணி கியூபா ஆட்சி அமைச்சிடறாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ அதிபர் ஆகிறார். அதிபரான உடனே சேகுவேராவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. 6 வருஷத்தில் ஒரு அருமையான செட்டப்பை உருவாக்கிட்டு, அவர் வாழ்ந்த காலங்களே மொத்தமே 39 வருஷம் தான். 39 வயசுலேயே அவர் போயிடுறாரு. அங்கேருந்து யோசிக்கிறாரு, நம்ம ஒரு இடத்துல தங்கிட்டோமோ, இது கிடையாது நம்மளுடைய இலக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நாங்கள் ஒரு சிறிய படையை கூட்டிக்கிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகிறார். இங்கே ஒரு கவுன்சிலர் கூட போக மாட்டான். ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு நாட்டுக்கு புரட்சிக்கு வித்திட்டவரில் ஒரு தளபதி, நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறவர், அவரை பார்த்தா அப்படி கொண்டாடுகிற மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் இருந்து இவர் சொன்னால் விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டீம், ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு டீமை கூட்டிக்கிட்டு ஃபிடலுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இடத்த காலி பண்ணி ஓடிடுறாரு. நான் இங்கேயே இருக்க விரும்பலை, நான் எங்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ மக்கள் அங்கெல்லாம் போய் நான் போராடி மீட்டெடுக்க வேண்டியிருக்குன்னு நான் காங்கோவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாரு.